தந்தியின் சிறப்பு செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். துக்ளக் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான சோ தனது 82வது வயதில் காலமான இருக்கிறார். அது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் சோ காலமாயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பாண்டே. திரு சோ காலமாக இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் திரு சோ அவர்கள். நீண்ட நாட்களாக அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளாக இருந்து சீராக இருந்து அவர் தன்னுடைய அலுவலகமே திரும்புகின்றார். அவருடைய கிரீன்வேஸ் சாலை, பசுமவெளி சாலை இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் ரோட் இருக்கக்கூடிய அவருடைய பத்திரிகை அலுவலகத்திலேயே அவர் தங்கியிருந்தார். வீட்டுக்கு போகாம அதுவே ஒரு வீடாக மாற்றி, அதையே ஒரு அலுவலகமாக மாற்றி, அதையே ஒரு மருத்துவமனையாக கூட மாற்றி என்று சொன்னால் அந்த இடத்துல அவர் தங்கியிருந்தார். அந்த இடத்துல ஒரு இயல்பான அன்றாட ஒரு அவசர தேவைக்கோ அல்லது அவசர சிகிச்சைக்கோ ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன தேவையோ அதை அவருடைய அலுவலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு தனி அறையில அவருக்கு தேவையான வசதியெல்லாம் செய்யப்பட்டிருந்தன. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிலேயே மன்னிக்கணும் இதுல அலுவலகத்திலே இருந்தார். அலுவலகத்திலே இருந்து தன்னுடைய அன்றாட பணிகளை வார ஏட்டில் அவர் அவருடைய சொந்த வார ஏடாக்கூடிய துக்ளக்ல இந்த வார ஏட்டில் அவருடைய பணிகளை அன்றாட பணிகளை மேற்கொண்டிருந்தார். அவர் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் அவருக்கு திடீர்னு ஒரு சுவாச கோளாறு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு திடீர்னு சில நிமிடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி அவருடைய உடல் உயிர் பிரிந்தது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்ல மிக மூத்தவர், தொடர்ந்து நிறைய அரசியல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம் கொண்டவர். தமிழ்நாட்டில் அரசியல்ல தவிர்க்க முடியாத பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா சோ அவர்களை நம்ம சொல்ல முடியும். அவருக்கு 82 வயது. சுவாச கோளாறு காரணமாக, மூச்சு திணறல் காரணமாக அவருக்குடைய சில நிமிடங்கள் முன்னால் அந்த பத்திரிகையை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இந்த தகவல் மட்டும் பகிர்ந்து கொண்டார். அங்க மருத்துவமனையில தான் அவருடைய உடல் தற்போது இருக்கிறது. திரு சோ ராமசாமி அவர்கள், அவருடைய முழுமையான பெயர் சோ ராமசாமி. சோ என்பது அவருடைய இனிஷியல் தான். அவருடைய அந்த ஒற்றை எழுத்து சோ என்பது அவருடைய இனிஷியல்.
ஆனால் அந்த ஒற்றை எழுத்து இனிஷியல் தான் அவருடைய அடையாளமாக அந்த சோ ராமசாமி என்று ஆரம்ப காலங்கள்ல அவர் அழைக்கப்பட்டு இருந்தார். பிறகு ராமசாமி என்ற இயற்பெயர் காணாமல் போய் சோ என்ற ஒற்றை எழுத்து அவருடைய அடையாளமாக மாறியது. திரு சோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர் என்பது நாம் அனைவருமே அறிந்த விஷயம். திரையுலகத்துல அவர் மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக நீடித்திருந்தார். அது மாதிரி நகைச்சுவை காட்சிகள் ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதுலேயே இயல்பான நகைச்சுவை போல இருக்கும். அதற்கு ஒரு அரசியல் இருக்கும். ஒரு இரட்டை அர்த்த வசனம் என்று ஒரு நாகரிகமான பாணியில் அதை சொல்லலாம். இரட்டை அர்த்த வசனங்கள் என்பது ஒரு ஆபாசமான அர்த்தங்கள் புரிந்ததாக இல்லாமல் அது ஒரு அரசியல் நெடியும் சாதாரணமான அந்த கதைக்கு களத்துக்கு காட்சிக்கு தேவைப்படக்கூடியது போல ஒரு சாதாரணமான வசனம் போல தெரியும். அது ஒரு நகைச்சுவை இருக்கும். அதிலேயே இன்னொரு பொருள் வரும்படியாக ஒரு அரசியல் ரீதியான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட வசனங்கள் நிறைய சொந்தமாக அந்த கதைக்கு தேவைப்படும் வசனங்களை தாண்டி சொந்தமாக கூட வசனங்கள் எழுதக்கூடிய அளவுல அவர் இருந்தாரு. ஒரு 82 வயது அவருக்கு. நுரையீரல் கோளாறு காரணமாக, சுவாச கோளாறு காரணமாக அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அங்க அவருடைய உடல் சற்று முன்னர் அவருடைய உயிரங்க புரிந்தது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதிகள்ல குறிப்பிடத்தக்கவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்ல உள்ளதே மிக மூத்தவர். ஒரு ஆழமான ஒரு அரசியல் அறிவு கொண்ட அரசியல் பார்வை கொண்ட ஒரு நல்ல பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நிச்சயமா சோ குறிப்பிடலாம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப நீண்ட தேசிய அரசியலையும் கூட அவருடைய ரொம்ப ஆழமான பார்வை இருந்தது. தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவருடைய மிகப்பெரிய நண்பராக இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மிகப்பெரிய நண்பராக இருந்தார். அதே சமயம் அவருடன் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கார். அதே சமயம் அவருடைய அரசியல் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய அன்பை பெற்றவராக இருந்தார். காமராஜருடைய அன்பை பெற்றவராக இருந்தார். தேசிய அரசியலையுமே ஒரு பெரிய பங்களிப்புகளை மேற்கொண்டுட்டு இருந்தார். எல்கே அத்வானி அவர்கள், தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அன்பை எல்லாம் பெற்றவராக இருந்தார். ஒரு முறைக்கு இதற்கு முன்னால் 2 முறைக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்திருந்த போது இது போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சையில இருந்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் இருந்த திரு சோ ராமசாமி அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி யாருக்குமே வெளியில தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக சோ அவர்களை பார்த்துட்டு போனார். அவருடைய பத்திரிகையுடைய ஆண்டு விழாக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி துக்ளக்குடைய ஆண்டு விழா நடக்கும். அப்போ ஒரு வழக்கமாக அந்த ஆண்டு விழா நடக்கும்போது 2 முறை எனக்கு நினைவிலிருந்து 2 முறை இதுல குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள், தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக அதில் கலந்து கொண்டிருக்கார். 2011ஆம் ஆண்டு என்பது என்னுடைய நினைவு. அப்போ குஜராத்துடைய முதலமைச்சராக மட்டுமே திரு மோடி அவர்கள் இருக்கும்போது 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு திரு அத்வானி அவர்கள் விட்டு கொடுத்து திரு மோடி அவர்களை பிரதமராக்க முயற்சிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக 2 பேரையுமே அப்ப அந்த நிகழ்ச்சியில என்னுடைய நினைவு சரியா 2011ஆம் ஆண்டு ஆண்டு விழால திரு மோடி அவர்கள் மற்றும் திரு எல்கே அத்வானி அவர்கள் 2 பேருமே இருந்தாங்க. 2 பேரையுமே வைத்து விட்டு 2 பேருமே முன்னாடி வைத்துக்கிட்டே இந்த மாதிரி மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். 2011ஆம் ஆண்டு என்பது பிரதமர் வேட்பாளராக கூட மோடி தேர்வு செய்யப்படல. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, தேர்தலுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தார். கடைசியில அதுதான் நடந்தது. நிறைய விஷயங்கள்ல அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஒரு ஆழமான பார்வையோடு இருக்கக்கூடியவராக இருந்தார் திரு சோ அவர்கள். அவர் தமிழகத்துல அவர் சொன்ன பல விஷயங்கள் நடந்ததில்லை. தமிழகத்துல ஒரு அரசியல் பத்திரிகையாளராக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் ராஜதந்திரியாகவும் இருந்தார். பல தேர்தல்கள்ல அவர் சொல்லக்கூடிய கூட்டணிகள் அமைந்தன. பல தேர்தலில் அவர் கூட்டணிகள் அமைவதற்கான காரணகர்த்தாவும் கூட அவர் இருந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு துக்ளக் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான சோ ராமசாமி, அவருக்கு வயது 82.
வயது முதிர்வு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அண்மையில் அதாவது நவம்பர் 22ஆம் தேதி நவம்பர் 30 29ஆம் தேதியும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மூச்சு திணறல் காரணமாக. சிகிச்சை முடிந்து ஏப்ரல் மாதம் சிகிச்சை முடிந்து திரும்பிய பின்னர் நவம்பர் மாதம் மீண்டும் அவர் அனுமதிக்கப்பட்டார் இதே மூச்சு திணறல் பிரச்சனை காரணமாக. பிற்பகல் அதாவது ஷோவிற்கு மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணமாக அவருடைய குடும்பத்தினர் சிகிச்சைக்காக அண்மையில் அவர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அவசர பிரிவில் முதல் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து 4வது மாடியில் அவருக்கு மேல் சிகிச்சைக்காக பல்வேறு தரப்பு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்றும் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை அவரது உடலிலிருந்து உயிர் பிரிந்ததாக நமக்கு துக்ளக் பத்திரிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே வழங்கினார். விஷ்ணு, நம்ம பார்த்தோன்னா திரு சோ அவர்களுடைய முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற நாடகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு முறை மேல அவருடைய மேடை நாடகங்கள், அதுல குறிப்பா இந்த முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஒரு நாடகம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1500 முறைக்கு மேல அரங்கேற்றப்பட்டிருக்குது. அதுல முழுக்க அரசியல் நையாண்டிக்கு, அதாவது 1500 முறையில கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியா 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நாடகம் அது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள்ல 90% விஷயங்கள் பொருந்தக்கூடியதா இருக்கும். அந்த 90% அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஒரு விஷயம் எனக்கு நினைவுல வந்தது. கடைசியாக ஒரு மாதத்துக்கு உள்ளாக அவரை நான் சந்திக்க சென்ற போது அவர் வாங்க விழுக்காடு எப்படி இருக்கீங்க வாங்க என்று அழைத்தார். நான் ரொம்ப வியந்து போய் என்ன சார் விழுக்காடுன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் நகைச்சுவையா கேட்டபோது, நீங்க தான் சதவீதம் கூட சொல்ல மாட்டீங்களே சார், நீங்க எப்பதான் விழுக்காடு தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்ற விஷயங்கள்லயே விழுக்காடு ஒண்ணுதான் சார் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நிறைய நீங்க பேசுறதுலயே அதிக சதவீதம் விழுக்காடுங்கிறதா சார் பதிஞ்சிருக்கு. சதவீதம் விழுக்காடு ரெண்டையும் கோர்த்து நம்மள ஜாலியாக நம்மளை கிண்டல் செய்தார். அந்த மாதிரி ஒரு நேரமும் நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடியவர் முகமது பின் துக்ளக் என்ற. அதில் முக்கியமான விஷயம், சினிமா நடிகராக, பத்திரிகை ஆசிரியராக, அரசியல் விமர்சகராக, மேடை நாடகங்கள் இயற்றுபவராக, அதில் நடிப்பவராக, இப்படி பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தார். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர், வழக்கறிஞரும் கூட. இது மாதிரி ஒரு பல்முகத்தன்மை கொண்டவராக தான். நாம அவரை எப்படி இந்த மாதிரி இவ்வளவு துறைகள்ல நீங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுவது எப்படி நம்ம ஒரு முறை கேட்டிருந்த போது ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அடக்கத்தோடு சொன்னார். இதெல்லாம் ஜஸ்ட் லக்கு சார், வேற ஒண்ணும் இல்லை சார், வெறும் அதிர்ஷ்டம் தான் சார், வேற ஒண்ணும் கிடையாது சார். அது எனக்கு அப்படி அதிர்ஷ்டம் வாய்ச்சிருந்தது, எனக்கு இப்படி இருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொண்டார். ஊடகத்துல எந்த சமரசமும் இல்லாமல், சினிமாவுக்கு எந்த ஒரு சினிமா பற்றிய படங்கள் எதுவுமே இல்லாமல், நடிகைகளின் படங்கள் இல்லாமல், அட்டைப்படத்துல நடிகைகளின் படங்கள் இல்லாமல், உள்ளேயும் இந்த மாதிரி எங்கேயுமே ஒரு ஆபாசமான அல்லது கவர்ச்சிகரமான நடிகைகளின் படங்கள் இல்லாமல் ரொம்ப ஒரு தரமான முயற்சியில மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து இருந்தார். அரசியல்ல தான் 99% அவருடைய கவனம் அந்த அவருடைய ஒரு ஊடகவியலாளராக இருந்தது. தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு மரியாதை ஒருத்தர் மேல வச்சிருந்தாருன்னா நிச்சயமா அதை திரு சோ அவர்களை சொல்ல முடியும். என்னுடைய நினைவு சரியா இருந்தால் ஜெயலலிதா அவர்களுடைய 60வது ஆண்டு பிறந்த தினத்தை ஒட்டி, 60 வயது பிறந்த தினத்தை ஒட்டி சோ அவர்களுடைய இல்லம் தேடி சென்று சோ மற்றும் அவருடைய மனைவி இருவரிடமும் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய வீட்டுக்கே சென்று வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். நமக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்கள் வெளியில வேற ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினார்னு அது சோ ஒருத்தராக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்முடைய நினைவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பராக திரு சோ அவர்கள் இருந்தார். தமிழக ஊடகத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லலாம். அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், நாடக கலைஞர், நாடக இயக்குனர், எழுத்தாளர், திரைப்பட நடிகர், மொரார்ஜி தேசாயிலிருந்து, காமராஜரிலிருந்து, அத்வானியிலிருந்து, பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து,
டாக்டர் செல்வி ஜெயலலிதாவிலிருந்து இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முதுபெரும் தலைவர், திமுகவுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து அரசியல்ல திரு கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய அளவில் கடுமையாக விமர்சித்தவர் திரு சோ அவர்கள். ஆனால் இருவருக்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட நட்பு வந்து மிக அலாதியானது. ஒரே நேரத்தில் சோ அவர்களால் மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு 2 பேருக்கும் நண்பராக இருக்க முடிந்தது. அதற்கு காரணம் தன்னுடைய தொழில் ரீதியான கருத்துக்கள் என்பது வேறு, தனிப்பட்ட நட்பு என்பது வேறு என்பவர் ரொம்ப திடமாக இருந்தார். திரு சோ அவர்கள் ஒரு வித்தியாசமான பிறவி. நிச்சயமாக பகவத்கீதைக்கு உரை சொல்வதிலிருந்து அவருடைய ஆடியோ கேசட் ரொம்ப பிரபலமானது. இந்து மதம் பற்றிய கட்டுரைகள் ரொம்ப பிரபலமானது. எங்கே பிராமணன் உள்ளிட்ட அவருடைய கட்டுரைகள் வந்து மிகப்பெரிய வரவேற்பையும் சில விமர்சனங்களோடு தோற்று வைத்தன. தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். அவருடைய கடைசி மூச்சுரை ரொம்ப சமீபத்துல நிறைய நாட்கள் மருத்துவமனைக்கும் வீட்டுமாக மாற்றிக்கொண்டார். நான் ஏற்கனவே சொன்ன போல வீடு என்பது அவருடைய அலுவலகமாகவே இருந்தது. அவருடைய அலுவலகம் தான் அவருக்கு வீடாக இருந்தது. கடைசி வரைக்கும் அவர் பேச முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் கூட சிலேட்ல வந்து கரும்பலகைகளை வந்து எழுதி காட்டி என்னென்ன செய்யணும், வாசகருடைய கேள்வி பதிலுக்கு என்ன செய்யணும், தலையங்கத்துக்கு என்ன செய்யணும், நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தார். அவருக்கு வந்து பத்திரிகையாளராக நீடிப்பது, செயல்படுவது ஒண்ணுதான் அவருக்கு தெரிந்த விஷயமாக இருந்தது, அவர் விரும்புகிற விஷயமாக இருந்தது. மூத்த பத்திரிகையாளர் திரு சோ ராமசாமி அவர்கள் தன்னுடைய 82வது வயதுல இறந்தார் அப்படிங்கிறது, காலமானார் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக ஒரு வேதனையான தகவல். துக்ளக் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சோ ராமசாமி தனது 82வது வயதில் காலமாகி இருக்கிறார் என்று நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்போலோ அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து இந்த நம்முடைய தந்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு துக்ளக் பத்திரிகை சார்பிலிருந்து இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அவர் தெரிவித்தார். மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இன்று அதிகாலை அவரது உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது.